everyone, வணக்கம். Welcome to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend நிமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் ரிலேட்டட் ஆனது. இந்த வீடியோ நிறைய நாளாக நான் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு வீடியோ. பழைய வீடியோஸ்லையும் கமெண்ட்ஸ்லையும் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் நான் சீக்கிரமாக இது போடுறேன் அப்படின்னு. ஸோ என்ன நினைக்கிறீங்களா? இது வந்து ரோஸ் வெரைட்டி அண்ட் ரோஸோட ஒரு குட்டி ஹிஸ்ட்ரி, ஒரு ப்ரீஃபாக நம்ம பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? நீங்கள் நினைக்கலாம் இந்த வீடியோ எனக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ நம்ம நிறைய பேர் பெங்களூர் ரோஸ், ஊட்டி ரோஸ் நான் அப்படியே இருக்குது இங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஏன்னா நமக்கு ரோஸோட வெரைட்டி தெரியாது, அதோட கிளாசிஃபிகேஷன் தெரியாது. அப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எங்கே யார்கிட்ட பேசினாலும் நம்ம ரோஸை பற்றி ரெஃபரன்ஸ் பண்ணாலும் அந்த கிளாசிஃபிகேஷனை நம்ம யூஸ் பண்ணலாம். இட்ஸ் மோர் லைக் அ ஜென்ரல் நாலேஜ். அண்ட் நம்ம ரோஸ் வளர்க்குறோம் அப்படின்னா அந்த வெரைட்டி பற்றி படிக்கிறதுல தப்பு ஒன்றும் இல்லையே. ஸோ மற்றவங்களுக்கும் நம்ம அதை பற்றி ஷேர் பண்ணலாம் இல்லையா அப்படின்றத என்னோட யோசனை. இதில் நிறைய பேர் இது அக்ரி பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு கொஞ்சமாக குட்டியாக பார்க்கலாம். ரோஸ் வந்து எப்போதுலேருந்து உலகத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்குமே தெரியாது. நிறைய ஜேர்னல்ஸ்லேயும் ஆர்டிகிள்ஸ்லேயும் ரோஸ் சொசைட்டி டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 18th century, அதாவது 18ஆம் நூற்றாண்டு, அதுக்கு முன் அதுக்கு பின், நம்ம ஏடி பிசி பிஃபோர் கிரைஸ்ட் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, நம்ம ஹிஸ்ட்ரியிலலாம் படித்தோம்ல, அந்த மாதிரி தான் ரோஸுக்கும் 18th செஞ்சுரிக்கு முன்னாடி உள்ளதும் அதுக்கு அப்புறமா உள்ளதும் அப்படின்னு தான் அவங்க ரெஃபரன்ஸில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 18ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே இருந்து ரோசஸ் இருந்ததாகவும், அப்போது அந்த ஓல்டு ரோசஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து ஓல்டு கார்டன் ரோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 18ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா அதை குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 1867 அந்த வருஷத்துக்கு அப்புறமா உள்ள ரோசஸ் எல்லாமே மாடர்ன் ரோசஸ் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இதுதான் அந்த ரெண்டு ப்ராட் கிளாசிஃபிகேஷன். இந்த ஓல்ட் கார்டன் ரோஸ் சொன்னோம் இல்லையா, அது கூட ஸ்பீஷீஸ் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க. அது அதுக்கு முன்னாடியே இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இப்போது ஸ்பெஷல் இந்தியாவில் அந்த வெரைட்டிலாம் எதுவுமே இல்லை. அப்போது ஓல்டு ரோஸில் என்னெல்லாம் இருக்குது, மாடர்ன் ரோஸில் என்னெல்லாம் இருக்குது, இப்போ இந்தியாவில் என்னெல்லாம் அவைலபிளாக இருக்குது, இந்த ரெண்டு கேட்டகரியிலையும் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நினைக்கலாம் இந்த ஓல்ட் கார்டன் ரோஸ், எஸ்பெஷலி இது 18th centuryயில் உள்ள ரோசஸில் அது இப்போவும் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க, கண்டிப்பாக இருக்குது. இந்தியாவில் கூட இதில் 2-3 வெரைட்டி இப்போவும் இருக்குது. அண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நிறையவே இருக்குது. இந்த ஓல்ட் கார்டன் ரோசஸில் உள்ள சில வெரைட்டிஸ் மட்டும் பார்க்கலாம். டமாஸ்க், Bourbon, சைனா, Centifolia, அதுக்கப்புறமா Gallica அண்ட் ஒன் மோர் வெரைட்டி டீ. இதெல்லாம் ரொம்ப பாப்புலர். இனியும் நிறைய இருக்குது. ஆனால் இந்த இதில் உள்ள சில ஃப்ளவர்ஸ் நம்மக்கிட்ட எல்லார்கிட்டேயுமே இருக்குது. இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு ரோஸ் கூட இந்த டமாஸ்க் ரோஸ் ஓட ஒரிஜினலேருந்து வரக்கூடியது. டமாஸ்க் ரோஸ் தான் இதோட ஆன்சிஸ்டர், பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த ஓல்டு கார்டன் ரோசஸோட ரொம்ப பாப்புலரான ரோசஸ் வேறு என்னெல்லாம் அப்படின்னு காமிக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி மாடர்ன் ரோஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். நான் அடிக்கடி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் என்னோடய வீடியோஸில் யூஸ் பண்ணியிருப்பேன், அதனால் கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கும் உங்களுக்கு. மாடர்ன் ரோசஸில் வரக்கூடிய ரொம்ப பாப்புலரான வெரைட்டிஸ் எல்லாம் இந்த லிஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஹைப்ரிட் டீ ரோஸ், ஃப்ளோரிபண்டா, போலியாந்தா, கிராண்டிஃப்ளோரா, மினியேச்சர், அதுக்கப்புறமா மினிஃப்ளோரா. இதுதான் மேஜர் கிளாசிஃபிகேஷன். இதெல்லாம் நம்ம நிறைய வாட்டி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறோம். என்னோடய ரோஸ் கிளாசிஃபிகேஷனில் புது ரோஸ் வெரைட்டி வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் யோசிக்கலாம் கிளைம்பர் விட்டுட்டாங்களே அப்படின்னு. கிளைம்பர் நான் விடலை. கிளைம்பர் ரோஸ் அப்படின்னு சொல்கிறது இந்த ஒவ்வொரு கேட்டகரியிலையும் எல்லாத்துலேயும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் போலியாந்தா வெரைட்டியில், மினியேச்சர் வெரைட்டியில், இதில் எல்லாமே கிளைம்பர்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் ஓல்ட் ரோஸ்லேயும் சைனா வெரைட்டி, சென்டிஃபோலியா, பர்பான் ரோசஸ், Gallica வெரைட்டி, இதில் எல்லாமே நிறைய டைப் ஆஃப் கிளைம்பர் ரோசஸும் இருக்குது. அதனால் கிளைம்பரை நம்ம ஒரு செப்பரேட் குரூப்பாக பண்ண மாட்டோம். கிளைம்பிங் வந்து அதோட ஒரு பிஹேவியர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளாசிஃபிகேஷனுக்குள்ளால் அது வரும். இது வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
இனியும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஏன்னா இந்த வெரைட்டியில் உள்ள ரோசஸ் நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு போடுறேன். இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற ரோசஸ், நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற ரோஸ் என்ன வெரைட்டின்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? அட்லீஸ்ட் ஜென்ரல் நாலேஜ்க்காக. ஸோ உங்களுக்கு கம்பேர் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும்ல. ஸோ 1-2 ரோஸ் நான் போடுறேன், அதை பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்த வீடியோ வந்து இந்த ஒவ்வொரு கிளாஸிஃபிகேஷன்லேயும் உள்ள ரோசஸ் வந்து எந்த கிளைமேட்டுக்கு சூட்டபுளாக இருக்கும், எது நீங்கள் வாங்கணும், ஏன் இது வாங்கக்கூடாது, அப்புறமா நிறைய ரீசன்ஸோட இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். ஓல்ட் கார்டன் ரோசஸில் வரக்கூடிய சில கிளாஸிஃபிகேஷனில் இருக்கிற ரோசஸ் நம்மக்கிட்ட இப்போயும் இருக்குதுன்னு சொன்னேன்ல, உங்கள் எல்லார்கிட்டேயும் இருக்கலாம். நிறைய பேர்கிட்ட ஆல்மோஸ்ட் எவ்ரி அதர் ஹவுஸ் எல்லாம் வந்து இந்த ரோசஸ் இருக்கும். நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பனீர் ரோஸ், இதோட ஆன்சஸ்டர்ஸ் வந்து சென்டிஃபோலியா, அதுக்கப்புறமா பார்பான், இந்த 2லேருந்து தான் இது வந்திருக்கு. இதெல்லாம் ஃப்ரேக்ரண்ட் ரோசஸ். இந்த ஓல்ட் கார்டன் ரோஸ் வெரைட்டியில் இருக்கிற அந்த பார்பான், சென்டிஃபோலியா, டமாஸ்க், இதெல்லாம் வந்து டமாஸ்கெல்லாம் எஸ்பெஷலி ஸ்ட்ராங் ஃப்ரேக்ரன்ஸ், அதிலேருந்து தான் அந்த ரோஸ் ஆயில் பர்ஃப்யூம்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற ரோசஸ் எல்லாமே ஹைலி ஃப்ரேக்ரண்ட் ரோசஸ், ரொம்ப மனம் உள்ள ரோஸ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப தூரம் நின்னாலே நமக்கு அந்த பூ மணக்கும். அதோட பூ இந்த செடிங்களுக்குள்ள லீவ்ஸ் நம்ம எடுத்து க்ரஷ் பண்ணாலும் அதுக்கும் ஒரு யூனிக் ஸ்மெல் இருக்கும். அப்புறமா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச 7 டே ரோஸ் நிறைய பேர் வச்சுருக்கீங்கள்ல, இது வந்து டீ ரோஸ் கேட்டகரியில் உள்ளது. நீங்கள் அந்த 7 டேஸ் ரோஸ் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும். இது வந்து ஒரிஜினலி சைனாலேருந்து வந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த டீ ரோஸஸ்க்கெல்லாம் வந்து ஏன் அப்படி ஒரு பேர் வந்துச்சு அப்படின்னா, சைனா டீக்கு ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் உண்டுமா. அப்போ இந்த ரோசஸ் எல்லாம் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு யுனிக் மைல்டு ஃப்ரேக்ரன்ஸ், ஸ்ட்ராங் கிடையாது, ஹை ஃப்ரேக்ரன்ட் கிடையாது, தே ஆர் டிஃப்ரெண்ட். டீ ரோசஸ் வந்து இந்த மாதிரி கலர்ஸ், மைல்டு கலர்ஸில் தான் இருக்குமா, ரெட்டு அந்த மாதிரி வைப்ரண்ட் கலர்ஸ்லலாம் கிடையாது. அடுத்ததாக ஹைப்ரிட் டீ ரோஸ். ஹைப்ரிட் டீ ரோஸ் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, தெரியும். சிலர் இதை தான் பெங்களூர் ரோஸ்ன்னு சொல்கிறாங்களோ என்னவோ தெரியலை. இந்த பூ வந்து கட் ஃப்ளவர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது, எஸ்பெஷலி பொக்கேஸில் வைக்கிறதுக்கு. அந்த லாங் ஸ்டெம் இருக்கும் பார்த்தீங்களா, பூ கூட ரொம்ப பெருசாக இருக்கும், 5 inches டயமீட்டர் சைஸில் வரும். இலைங்கள்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்கள். அண்ட் இது ஃப்ரேக்ரண்ட் இருக்கும், இல்லாமல் இருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த வெரைட்டி அண்ட் த குரூப். ஹைப்ரிட் டீஸ் வந்து நிறைய கலர்ஸில் வரும், ரெட், ஒயிட், எல்லோ, பிங்க், அந்த மாதிரி ஆல் வைப்ரண்ட் கலர்ஸில் இருக்கும். ஸோ இதை தான் நம்ம ஹைப்ரிட் டீ ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா எல்லாரோட ஃபேவரேட் என்னன்னு பார்த்தோன்னா போலியாந்தா. போலியாந்தாவோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த மாதிரி பஞ்சாக கொத்து கொத்தா பூ இருக்கும். பூ சைஸ் வந்து ஹைப்ரிட் டீ மாதிரி பெருசாக இருக்காது, சின்னதாக இருக்கும். 1 inch சைஸில் இருந்து 3.5 inch சைஸுக்குள்ளால தான் மேக்ஸிமம் இருக்கும். குட்டி பூ 3 inch கூட போகாது. இது வந்து ரெட், ஒயிட், சாஃப்ட் பேஸ்டல் கலர்ஸ், இது இந்த மாதிரி இதில் வரும். ஃப்ரேக்ரண்ட்டாகவும் இருக்கும், ஃப்ரேக்ரண்ட் இல்லாமலும் இருக்கும். போலியாந்தா வந்து குட்டையாக, அதாவது ஸ்மால் பிளான்ட்டாக வளரக்கூடிய வெரைட்டி உண்டு, கிளைம்பர்ஸாக இருக்கிற கூடிய ரோசஸ் உண்டு. ஸோ நம்ம கோஸ்டர் ரோஸ், சிசில் ப்ரூனா, இந்த மாதிரி நிறைய நம்ம வீடியோலேயும் பார்த்துருக்கோம். ஃபேரி ரோஸ், மார்கோ கோஸ்டர், இதெல்லாமே போலியாந்தா ஃபேமிலி கிளாஸிஃபிகேஷனில் வரக்கூடிய ரோசஸ். ஃப்ளோரிபண்டா பார்த்தோம் அப்படின்னா, இது ஹைப்ரிட் டீ ரோஸையும் போலியாந்தாவையும் ரெண்டையும் கிராஸ் பண்ணி உருவாக்கின ரோசஸ் தான் ஃப்ளோரிபண்டா. அப்போ இந்த 2 பிஹேவியரும் இதில் இருக்கும். பஞ்சாவும் பூக்கும், சிங்கிளாகவும் பூக்கும். நிறைய கலர்ஸில் இருக்கும். ஏன்னா அந்த பேஸ்டல் கலர்ஸ் ப்ளஸ் வைப்ரண்ட் கலர்ஸ். கிளைம்பர்ஸும் உண்டு, இதில் டாலாக வளரக்கூடிய பிளான்ட்ஸ் உண்டு, ஷ்ரப் மாதிரி இருக்கும். ஃப்ளோரிபண்டாலேயும் ஃப்ரேக்ரண்ட்டாக உள்ள ரோசஸ் இருக்குது, நான் ஃப்ரேக்ரண்ட்டாக உள்ள ரோசஸ் இருக்குது. ஃப்ளோரிபண்டாவோட பெஸ்ட் குவாலிட்டி என்னென்னா, தே ஆர் ரிப்பீட் ப்ளூமர்ஸ். என்னோட வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நான் இதை சொல்லியிருந்திருப்பேன். ஸோ எப்போவுமே பூ இருந்துகிட்டே இருக்கும். ஃப்ளோரிபண்டாவும் போலியாந்தாவும் தான் என்னோடய ஃபேவரட்ஸ்ன்னு சொல்லுவேன். கிராண்டிஃப்ளோரா வந்து ஹைப்ரிட் டீயும் ஃப்ளோரிபண்டாவையும் கிராஸ் பண்ணது. ஸோ அதனால் பஞ்சாவும் பூக்கும், சிங்கிளாகவும் பூக்கும். பூக்கள் வந்து பெருசாகவும் இருக்கலாம், சிறுசாகவும் இருக்கலாம். என்கிட்ட 2 இனம் தான் இருக்குது, ட்ரீம் கம் ட்ரூ அண்ட் கோல்டு மெடல். அப்போ நம்ம மெயின் 3 கேட்டகரிஸ் கிளாஸஸ் பார்த்துட்டோம். இனி எல்லாரோட ஃபேவரேட் வந்து மினியேச்சர் ரோஸ்.
மினியேச்சர் வந்து அந்த சைஸை வச்சு தான் அப்படி சொல்கிறாங்க. அந்த பிளான்ட்டோட ஹைட் போலியாந்தா மாதிரியோ இல்லை ஹைப்ரிட் டீ மாதிரியோ பெருசாகாது. சிலது வந்து ஒரு அடிக்குள்ளால தான் இருக்கும். இந்த ரோஸ் பாருங்கள், இது 30 சென்டிமீட்டரே தாண்டாது ஹைட்டு, அதுக்குள்ளால தான் இருக்கும், ரொம்ப ஷார்ட். அண்ட் ஃப்ளவர்ஸ் கூட 1 இன்ச் சைஸில் தான் இருக்கும். அப்போது மினியேச்சர்ஸ் வந்து அந்த பிளான்ட் சைஸை வச்சு தான் அப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, லீவ்ஸை வச்சு இல்லை. ஆனால் நிறைய மினியேச்சர்ஸ் வந்து லீவ்ஸ் கூட அந்த மாதிரி குட்டி குட்டியாக ரொம்ப சின்னதாக இருக்கும். ஃப்ரேக்ரண்ட் ஃப்ளவர்ஸ், நான் ஃப்ரேக்ரண்ட் ஃப்ளவர்ஸ் நிறைய கலர்ஸில் வருது. மினியேச்சர்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அந்த 1 ஃபீட்டில் இருந்து மேக்ஸிமம் ஒரு 3 ஃபீட்டுக்குள்ளால தான் அதோட ஹைட் இருக்கும். இந்த சேனலில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம், அந்த கிரிக்ரி ரோஸ், ட்ராபிக்கல் சன்செட், கப் கேக், இதெல்லாம் நான் வந்து அடிக்கடி ஏதாவது வீடியோஸில் அந்த வீடியோ கிளிப்ஸ் நான் போட்டிருப்பேன். ஸோ இதெல்லாமே இந்த மினியேச்சர் கேட்டகரிஸில் வர்றது. மினியேச்சர்ஸ் அப்படின்னா சின்ன லீவ்ஸ் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிடக்கூடாது. இந்த லீவ்ஸ் பாருங்கள், இது பெருசாக இருக்குது, இதுவும் ஒரு மினியேச்சர் ரோஸ் தான். இப்போ மினியேச்சர் ரோஸ்னால் என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு கிளாசிஃபிகேஷன் கொண்டு வந்தாங்க, அதுதான் மினிஃப்ளோரா. மினியேச்சர்லேயும் போலியாந்தா, ஃப்ளோரிபண்டா அந்த குரூப்பில் சேராத ஒரு வெரைட்டியை வந்து மினிஃப்ளோரா அப்படின்னு சொன்னாங்க. இந்த மினிஃப்ளோரா அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன் 1999 அப்படின்னு ரொம்ப ரீசெண்டாக தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த பூக்கள் வந்து பஞ்சாக இருக்கும், மினியேச்சரை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஒரு 3 இன்ச் 2 இன்ச்லேருந்து ஒரு 3 இன்ச்சுக்குள்ளால தான் இதோட சைஸ் இருக்கும். நிறைய கலர்ஸில் இருக்குது, இந்த மாதிரி பஞ்சாக இருக்கும். ரொம்ப டாலாக வளராது, ஒரு மீடியம் சைஸ் 3 ஃபீட்டுக்குள்ளால இந்த பிளான்ட்ஸ் இருக்கும். இதோட லீவ்ஸ் அந்த மாதிரி மீடியம் லீவ்ஸாகவும் சைஸாக இருக்கலாம், இல்லாட்டி சின்ன லீவ்ஸாகவும் இருக்கலாம். என்கிட்ட 2-3 மினிஃப்ளோரா இருக்குது. இது வந்து ஒரு ஆரஞ்ச் மினிஃப்ளோரா, ஒரு எல்லோ மினிஃப்ளோரா விச் இஸ் மை ஃபேவரட். அப்போ இந்த மினிஃப்ளோரா அப்படிங்கிறது கூட கண்டினியூஸாக பூக்கும், ரிப்பீட் ப்ளூமர்ஸ். இதை வந்து ஸ்ப்ரே ரோசஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெம்லையும் இந்த மாதிரி பெரிய பெரிய பஞ்ச் ஆஃப் பூ இருக்கும். இதை நீள ஸ்டெம்மாக கட் பண்ணி பொக்கேக்கு யூஸ் பண்ணுவாங்களாம். ஸோ இதுவும் ஃப்ளோரிஸ்ட் ஃபேவரட் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லலாம். அப்போது ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம ரோஸ் ஹிஸ்ட்ரி ஓவர்வியூ, ரோஸ் கிளாஸிஃபிகேஷன் வீடியோ. பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ரோஸ் வெரைட்டி பிடிச்சிருந்துச்சி, உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். I'll be happy to know. மறுபடியும் we'll meet on another interesting rose video, இதோட continuation. அப்போ till then, happy gardening everyone. Take care of yourself and take care of your plants. Until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.